விஜய், ஸ்டாலின், திருமாவளவன், சீமான் போன்ற அரசியல் கட்சி தலைவர்களை மீட் பண்ணியிருந்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதில் என்ன அப்படின்னா, சீமானை சேர்ந்த தொண்டர்கள், திருமாவளவனை சேர்ந்தவர்கள் இவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் எங்கள் தலைவரை வந்து மதிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய போஸ்டர்ஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க. விஜய் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர், இவங்களே வந்து ஒரு சாஃப்ட் கார்னருக்கு வந்து எங்கள் தலைவரையும் விஜய் மதிக்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு இவங்க வந்து அந்த போஸ்டர்ஸு இவங்க ஷேர் பண்ணுற விதங்கள் வந்து இருந்துகிட்ருக்கு. அதாவது சீமானும் சரி, திருமாவளவனும் சரி, திருமாவளவனுக்கு களத்தில் 30 வருஷம் இருக்கிற ஒருத்தர் அவர். சீமான் 15 வருஷத்துக்கு மேலே களத்தில் இருக்கிற ஒரு நபராக இருக்கிறாரு. ஆனால் இவங்களுடைய தொண்டர்கள், விஜய்யுடைய தொண்டர்கள் வந்து விஜய் எப்படி அபூர்வமாக ஏதோ தேவலோகத்திலேருந்து வந்த ஒரு ஏஞ்சல் வந்த மாதிரி அந்த மாதிரி பார்க்குறாங்களோ, அதே கண்ணோட்டத்தில் இவங்களும் விஜயை பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற விஷயமாக பார்க்க முடியுது. உண்மையிலே இந்த எலெக்ஷனில் திருமாவளவனுடைய அதிகபட்சமான வாக்குகளை எடுத்துக்கிட்டது யாருன்னு பார்த்தா விஜய் தான். 8ல் வெறும் 2 சீட்டு தான் அவரால் வெல்ல முடிஞ்சுது. சீமானுடைய பர்சன்டேஜ் முழுமையாகவே குறைஞ்சிடுச்சு. 8லேருந்து 4% வந்திருக்கு அப்படின்னா அந்த ஓட்டுக்களை எடுத்துக்கிட்டும் விஜய் தான். ஆனால் இவர்களுடைய தொண்டர்கள் வந்து இதை ஒரு வருத்தமாகவோ, ஒரு விஜய் வந்ததுனால இந்த விஷயங்கள் இருக்குதுங்கிறத பாயிண்ட் ஆஃப்ல எடுத்துக்காத அளவுக்கு இருக்கிறாங்க. அதாவது விஜய் வந்து எங்கள் தலைவரை பார்த்தா போதும் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க வந்து நினைக்கிறாங்க. எனவே இந்த திருமாவளவனை சேர்ந்தவர்கள், சீமானை சேர்ந்தவர்கள், உங்கள் தலைவர்களை விட விஜய் வந்து ஒரு அரசியலில் தெளிவு பெற்றவர் கிடையாது, களத்தில் இருந்தவர் கிடையாது, அனுபவசாலி கிடையாது. அவரை பார்த்து நீங்கள் வியக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. உண்மையை சொல்லப்போனால் அவர் இப்படி அரசியல் தலைவர்களையெல்லாம் மீட் பண்ணது, திருமாவளவனையோ சீமானையோ மீட் பண்ணதோ அவருடைய தொண்டர்களுக்கு இருக்கும் அந்த எதிர்ப்பு உணர்வுனால நிறைய வந்து இன்டர்நெட்டில் இன்னும் அது அவர் எது செஞ்சாலும் விமர்சிக்கிற அந்த விஷயங்கள் குறையணும், அவரை பற்றி நல்ல விஷயங்கள் மட்டும்தான் இனிமேல் மீடியாவில் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஏமாத்துகிற விதமாக தான் அவர் வந்து மீட் பண்ணார். அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க.